எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு கேரளா சமையல் ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு கோவைக்காய் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறது. இடிச்செடுத்து மசாலா கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கிற இந்த ஒரு கோவைக்காய் ரெசிபி சாதம் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கிற ஒன்றா இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு கோவைக்காய் கழுகி க்ளீன் பண்ணி 2 சைடும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. கோவைக்காய் இந்த மாதிரி செய்கிறதுக்கு எடுக்கும்போது இதே மாதிரி கொஞ்சம் பழுத்தது, தோல் ஃபுல்லாக பச்சையாக இருக்கணும், உள்ளே வந்து கொஞ்சம் சிகப்பெல்லாம் வந்துருச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுவும் எடுத்துக்கலாம். நான் அது 2-3 இதில் இருக்குது, அதுவும் சேர்த்துருக்கு. கட் பண்ணாமல் நம்ம இது கல்லில் இடித்து தான் எடுக்க போகிறேன். எங்கிட்ட இதே மாதிரி ரவுண்டாக இருக்கிற குட்டி கல் தான் இருக்குது. உங்கள்கிட்ட பெருசாக இருக்கிறது இருந்தால் 2-3 எல்லாம் ஒன்றா வச்சதுக்கப்புறம் இடித்து எடுத்துக்கோங்க. இடிக்கும்போது பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப சின்ன பீஸாக இடித்து எடுக்கக்கூடாது. இதே மாதிரி நசுக்கி எடுத்தால் போதும். சாப்பருக்குள்ளே இல்லை மிக்சிக்குள்ளே எல்லாம் போட்டு க்ரஷ் பண்ணிடுச்சுன்னா கரெக்டாக வராது. இதே மாதிரி நம்ம நசுக்கி எடுக்கும்போது கோவைக்காய் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற ஜூஸு கூடி வெளியே வந்துடும். பாருங்கள் எல்லாமே நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கு. இடித்து எடுக்கும்போது ரொம்ப குட்டி குட்டி பீஸாக போகக்கூடாது. இதே மாதிரி ஒரு கோவைக்காய் முழுசாக அப்படியே நிற்கணும். மசாலா சேர்க்கும்போது உள்ளே எல்லாம் நிறைய அப்சர்ப் ஆகிற மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், கொத்தமல்லி பவுடர் தான், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், இல்லை இருந்தால் சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி கூடி ஊற்றி இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோவைக்காய் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நிறைய கறிவேப்பிலை இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது சேர்த்துக்கோங்க. எல்லாமே வறுத்தெடுக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். கையிலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக மசாலா எல்லா இடம் ஒட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது வறுத்தெடுக்கணும். உடனே வறுத்தெடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்துருக்கு. நீங்கள் எடுக்கிற எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கு. இதுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் தேவைப்படுது. அப்போ தான் எல்லாமே கரெக்டாக நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிடும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கோவைக்காய் அதுக்குள்ளே போட்டு இதே மாதிரி எண்ணெயில் நல்லா அமர்த்தி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி போட்டு வறுத்துக்கோங்க. இதே மாதிரி இடையில மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் அமர்த்தி விடணும். அதுக்கப்புறம் திருப்பி போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அமர்த்தி விடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போடணும். அந்த மாதிரி தீ அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு எடுக்கும்போது நமக்கு இதே மாதிரி நல்லா ஃப்ரையாக கிடச்சிடும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கு, கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் லாஸ்ட்டாக வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் கூடி சேர்த்துருக்கு. நல்ல ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறம் உடனே தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இது வந்து சூடு பண்ண வேண்டியதில்லை. அந்த பெப்பரோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மனம் டேஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. 1/2 கிலோ கோவைக்கு இந்த அளவுக்கு மசாலா பவுடர் சேர்த்தா போதும். இதுக்கு மேலே சேர்த்துச்சு அப்படின்னா கோவைக்காயோட டேஸ்ட் வந்து தெரியாமல் போயிடும். பாருங்கள், ஸ்பெஷல் கோவைக்காய் ஃப்ரை ரெடியாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.